ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். அற்புதமாக எல்லாரும் அழகாக பாபாவுடைய செய்தியை போட்டு பாபாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய வார்த்தைகள், மனதின் மூலமாக, கர்மத்தின் மூலமாக, முகத்தின் மூலமாக, இது போல பலவிதமான ரூபத்தில் பாபாவை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கடைசியாக இந்த வாட்ஸ்அப் குரூப் சேவை தான் இருக்கும் போல இருக்குது. நம்ம வந்து செய்யலாம் நல்லா அற்புதமாக. பாபா இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கின்றார்? நிறைய முரளி சொல்லியிருக்கின்றார். தலைப்பு வந்து வானப்பிரஸ்த நிலை. வானப்பிரஸ்த நிலை சொன்ன உடனே நாம வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாபா எதுக்கு நமக்கு இப்படி சொல்றாரு? வானப்பிரஸ்த நிலை வந்து இப்ப இனிமேல் தான் அனுபவம் செய்யணும். இப்ப போய் வந்து வானப்பிரஸ்த நிலை கொண்டு வர சொல்றாரு வந்து. ஏதாவது காரணம் இருக்கும். காரணம் இல்லாத பாபா சொல்ல மாட்டாரு. அந்த வகையில காலையில கூட நம்ம வந்து கேட்டிருந்தோம். வானப்பிரஸ்த நிலை அப்படி என்றால் என்ன? லௌகிகத்துல எப்படி இருக்கிறது? இங்க எப்படி அத நம்ம வந்து சங்கமுகத்துல நம்ம வந்து அத நம்ம அனுபவம் செய்யணும். வானப்பிரஸ்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாதாரண கிடையாது. பாபா சொல்றது வானப்பிரஸ்த. எது எது இருக்குதோ அப்படியே விடணும் இப்ப. நம்ம அது எதுவாக இருந்தாலும் சரி. நான் டாக்டர் படிச்சேன். பாபாட்ட வந்த பிறகு அது தொடர முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு தான் ஆகணும் வந்து. வேற வழி கிடையாது. அதுபோல பாபா வந்து நம்முடைய நிலைய வந்து நம்ம சொல்லப் போகின்றார். குறிப்பா லௌகிகத்துல வந்து அவங்க சில குடும்பம் தான் அந்த காலத்துலலாம் வந்து நல்லா வசதி படிச்சிருப்பாங்க. நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. பசங்க பேர்ல தன்னுடைய சொத்துக்கள், உடல், மனம், பொருள் எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுவிட்டு, அவங்க வந்து என்ன செய்வார்கள் என்றால், அதாவது காட்டுக்கு போயிடுவாங்க வந்து. காசி கூட போவாங்க, ராமேஸ்வரம் போவாங்க. இது போல நெறைய இடம் இருக்குது. அந்த வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க. அதாவது வனம் பிளஸ் வந்து பிரஸ்தம். அதாவது பிரதம் அப்படின்னு சொல்வது உண்டு. அதாவது காட்டுக்கு செல்வது உண்டு. தனியாக போயிட்டு சில பேர் வந்து காஷ்மீர் கூட போவாங்க வந்து. அமைதியான ஒரு இடத்தை தேடி அந்த ஞான மார்க்கத்து வழியில போயிடுவாங்க வந்து அப்படி. மோட்சம் அடையும்ன்னு சொல்லிட்டு. அது கிட்டத்தட்ட 60, 70 அந்த வயசுல வந்து அவங்க முழு சொத்தையும் வந்து குழந்தைகளுக்கு எழுதி வச்சுவிட்டு, அவங்க வந்து வானப்பிரஸ்த நிலையை அவங்க அடைந்துடுவாங்க வந்து. கடவுளோட போயிடும்ன்னு சொல்லிட்டு அது ஒரு எல்லையற்ற வைராக்கியம் கூட சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து நாம என்ன செய்யணும்? நம்ம யோசித்து பார்த்தா, அப்படி நம்ம ஏற்கனவே சொன்ன போல தான், இந்த சங்கமயுகம் என்பது உயர்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. சங்கமயுகம், அடுத்தபடியாக சத்தியுகம் 1250 வருடம். அது கீழ வந்து திரேதயுகம். இதெல்லாம் பூமியில இந்த பாரத பூமியில் தான். அகண்ட பாரத பூமின்னு சொல்லுவாங்க வந்து. அப்புறமா அந்த யுகம் வந்து மாற்றம் அடைகிறது. துவாபர யுகம், கலியுகம் இதெல்லாம் முடிச்சுட்டு போக சங்கமுகம் வருது. இப்படியா வந்து 5000 வருடமான ஒரு கல்ப அந்த சுத்தி வருது. அது எப்படி உருவாக்கப்படுகிறது? இந்த கல்பு எதனால் உருவாக்கப்படுகிறது அப்படின்றால், பிராமணர்கள் மூலமா தான், அந்த வேர் மூலமா தான் உருவாக்கப்படுகிறது. நம்ம என்னென்ன சங்கல்பம், சங் பிளஸ் கல்பம், சங்கல்பம். அதாவது நம்ம எழுப்பக்கூடிய எண்ணம் வந்து 5000 வருடத்துக்கு நம்ம அது பயன்படக்கூடிய வகையில நம்ம எண்ணத்த உருவாக்கணும் வந்து. எல்லாமே சங்கமகம் தான் ஒரு பேஸ்மெண்டா இருக்குது வந்து. அடிப்படையே இங்க தான் இருக்குது வந்து. பாபாவுடைய நினைவிலிருந்து நம்ம என்னென்ன கர்மம் செய்றோமோ, அதற்கு தகுந்தாற்போல் தான் அந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் உருவாக்கப்படுகிறது. இப்படியாக நம்ம வானப்பிரஸ்த நிலை வந்து நம்ம பரந்தாமத்திலிருந்து சொந்த வீட்டிலிருந்து நம்ம கீழ இறங்கி வரோம். ஆதி நிலைக்கு வரோம் நம்ம. அந்த தேவ பதவி அடைந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான 150 வருடம் வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் 8 பிறவி எடுக்கிறோம் நம்ம வந்து. விதவிதமான கேரக்டர் அங்க வந்து. அவ்வளோ இயற்கையும் சரி, சதா காலம் சரி, ஒரு கூட அகண்ட ஒரு ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இருக்கு அங்க. அந்த நிலையத்தான் நான் வந்து சங்கமத்துல உருவாக்கி விட்டோம். அதனோட அடிப்படையில் தான் அங்க வந்து பதவி வந்து கிடைக்கப்படுகிறது. கதாபாத்திரம் கிடைக்கிறது. அதன் பிறகு 12 பிறவி
1250 வருடம் திரேத்தாயுகம். அதாவது 16 கலைகள் இருந்து 14 கலைகளா நம்ம வந்து அப்படியே கீழ இறங்குறோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலைகள் வந்து அந்த வெள்ளிக்கு சமமா ஆத்மாவுடைய குவாலிட்டி வந்து கீழ இறங்குது வந்து. ஒவ்வொருத்தரும் ஒரு கதாபாத்திரம். நடிச்சோமா, எவ்வளோ ஆச்சு? 2500 வருடம் வந்து நம்ம ஏகபோக வாழ்க்கை வந்து வாழ்ந்திருக்கிறோம். அப்புறமா கலைகள் குறையுது. குறைஞ்சு வந்தா நம்முடைய ஆத்மா ஸ்டேஜ் வந்து முழுமையாக தமோ பிரதானம் மாறுது. ரஜோ பிரதானம் சொல்லுவாரு. ரஜோ பிரதானமாக மாறுது. அப்போ வந்து ஏதோ ஒரு இழந்து விட்டது போல நம்ம வந்து கடவுளை தேட ஆரம்பிச்சோம். இயற்கையை வழிபட்டோம், மனிதர்களை வழிபட்டோம். இது போல நிறைய வழிபாடு செய்து செய்து நம்ம வந்து கீழ இறங்கி விட்டோம். கோயில் கட்டுவது, அரண்மனை கட்டுவது, இது போல வந்து நிறைய மனம் போல வாழ்க்கை தான் இங்க. அங்க தேவநிலை அடைந்தோம். இங்க சத்தியுகம், திரேத்தாயுகம் வந்து. ஒரு தெய்வமாக நாம் வாழ்ந்து வந்தோம் அங்க. ஆனா இங்க வந்து கீழ இறங்கி வந்து விட்டோம். காரணம் சங்கமுகத்துல நம்ம உருவாக்கப்பட்ட அந்த எண்ணத்தினுடைய விதை தான் அங்க வந்து அப்படியே விருட்சமா அப்படியே வருது. பெருசாகிட்டே வருது அப்படியே. அவ்வளோ வருஷம் வருதுங்க. இப்ப இது வந்து 1250 வருடம். 21 பிறவி. ஆச்சுங்களா? இப்ப இதெல்லாம் கோயில் கட்டி பார்த்தாச்சு, ஒண்ணும் கிடைக்கல. அலைச்சல் தான் இருக்குது. படபடப்பான வாழ்க்கை, டென்ஷனு, இது போல இறுக்கமற்ற ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. இருந்தாலுமே சரி, துக்கம் தான், துக்கம், துக்கம் தான். ஒரு நாட்ட அடுத்தவன் கொள்ளை அடிக்கிறது, கொள்ளை இப்படிதான் போச்சு. துவாபரகத்துல வந்து கஜினி முகமது அந்த குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த சோம்நாத் கோயில்ல 18 முறை படையெடுத்து அது ஒரு பெரிய கதையா இருக்கு வந்து. இது போலலாம் ஒரு நாட்ட கொள்ளடிச்சு இது போல வளர்ந்த ஒரு ஒரு நிலை தான் வந்து அங்க துவாபரகத்துல நடைபெற்றது. அது போச்சா, திரும்ப வந்து கலியுகம். இன்னும் இருள், காரிருள் வந்து அஞ்ஞான இருள். இயற்கைக்கு வந்து பூஜை பண்றது, இது போல நிறைய செய்திகள் வந்தோம். இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ரவுண்ட் வருது. 84 பிறவி எடுத்தார்களோ அவர்கள் வந்து அது குழந்தையாக இருந்தாலும் சரி, அது 10 வயதா இருந்தாலும் சரி, 20, 30, 40, 50, 60, 70 வயசு கூட இந்த சங்கமுகத்துல வந்து யார் யார் வந்து 33 கோடி ஆத்மால வராங்களோ அவங்க எல்லாருக்கும் உரிமை கோருகின்றார்கள் இங்க. பாபா கொடுக்கக்கூடிய அந்த ஈஸ்வரிய சேவை, அது ஞானமா இருந்தாலும் சரி, யோகா இருந்தாலும் சரி, தாரணை, இன்கல்கேஷன் ஆஃப் தாரணா, சேவை, இது போல எல்லாத்துலயுமே நம்ம என்ன செய்யணும்? பாபாவிடம் வந்து என்னென்ன செய்கிறாரோ அது எல்லாத்தையுமே வந்து ஆஞ்சி பாபா அந்த பாட்டு நடிக்கணும் வந்து. இது பாபா கொடுத்த சேவை. இது நான் என்னுடையது இல்லை. அந்த நிலைய ட்ரஸ்டியா கொண்டு வராருங்க. எல்லாத்தையும் விடணும் முதல்ல. அங்க எப்படி லௌகீகத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு காட்டுக்கு போறாங்களோ, அது போல இந்த சங்கமுகத்துல வந்து வனவாச வாழ்க்கை வாழணும். எளிமையாக இருக்கணும். அது எவ்வளவு படிச்சிருந்தாலுமே சரி, 33 கோடி ஆத்மாக்களும் ஈசனுடைய சேவை செய்துட்டு போயிருப்பாங்க. யாருக்காவது உயிர் பிச்சை கொடுத்திருப்பாங்க. உயிர் பிச்சைன்னா மத்தவங்களுக்கு 3வது கண்ணு ஓப்பன் செய்ய வேண்டும். அது பக்கத்து வீட்டு இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சரி அந்த சேவை செஞ்சுட்டு போயிருக்கணும். இது போல சேவை செய்ததனுடைய அந்த பிராமண ஆத்மா தான் 84 பிறவி எடுத்து ரவுண்ட் அடிச்சுட்டு வருது அப்படியே. எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தது. எப்படி அந்த லௌகீகத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு நல்ல ஒரு பெரிய பதவி அடைஞ்சு இருந்தாலும் கடைசியில ஒரு அந்த இது அதாவது இளமை பருவம், குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் வருது இல்லையா? கடைசியில அந்த பிறவி எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க வந்து. வானப்பிரத ஸ்டேஜ்னா அதே போல தான் அங்க வந்து எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டா முழுமையாக விடப்பட வேண்டுங்க சங்கமகத்துல. எல்லாத்தையும் முழுவிட்டு அந்த எப்படி நம்ம வந்து சிவபாபா வந்து பரந்தாமத்துல வந்து வானப்பிரத ஸ்டேஜ் ஓய்வு நிலையில் இருப்பார். அப்படியே வந்து உங்களை எல்லாம் நான் அந்த சங்கமகத்துல மட்டும்தான் உங்களை உருவாக்கி தேவபாதையை அடைச்சிட்டு நான் 2500 வருடம் ஓய்வு நிலையில் இருப்பார். வானப்பிரத ஸ்டேஜ்ல இருப்பார். அதே போலதான் சங்கமுகத்துல நம்ம என்ன செய்யணும்னா எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுக்கணும். நம்ம வந்து காமம், குரோதம், பற்று, ஆசை, அகங்காரம், இது போல எல்லாத்திலும் சரி வந்து யாராக இருந்தாலும் சரி நம்ம வந்து எல்லாத்திலும் வந்து ஓய்வு நிலை கொண்டு வர வேண்டும். அந்த 60 வயசு 70 வயசு கிடையாது. நான் வந்து 84 பிறவி எடுத்தேன். எல்லாத்திலும் ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டேன் இப்பொழுது. இப்ப அந்த எமர்ஜி செய்யறாரு. அந்த நம்ம தேவ பதவி அடைஞ்சோம். இப்ப வந்து பிறகு ராஜாவாகணும். இப்ப வந்து மனிதரா இருக்கிறோம். இப்ப வந்து நான் பிராமணராக இருக்கிற அந்த நிலையை ஓய்வு நிலை கொண்டு வர வேண்டும். கொஞ்சம் 2 ரொட்டி இருந்தா போதும். தால்
ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும். வானப்பிரஸ்த அதாவது ஒரு நான் ஒரு சிம்பிளா இருக்கக்கூடிய அந்த வானப்பிரஸ்த ஸ்டேஜ். நான் அதாவது வனத்தில இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை. வனத்தில என்ன இருக்கும்? காய் இருக்கும், பழம் இருக்கும். அது மட்டும் தான் இருக்கும். அந்த இயற்கையா வாழ்வாங்க வந்து. அதுபோல இந்த சங்கமகத்தில அந்த ஓய்வு நிலை அனுபவக்கூடிய நிலை இருக்குது இது வந்து. காலையில அமிர்த வேளைல எந்திரிக்கணும். அழகாக அதுவும் சாதாரண உட்காரக்கூடாது. தந்தை, ஆசிரியர், சத்குரு என்ற ரூபத்தில வந்து நினைவு செய்ய வேண்டும். ஆனா 1 மணி நேரம் ஆச்சு அப்படிலாம் கிடையாது. விதிபூர்வமா வந்து இருக்கணும். அமிர்தல முடிச்ச உடனே, அப்புறமா வந்து ஞான குளியல் செய்யணும் வந்து. ஞானத்த பாபா முரளி படிச்சாரு இல்லையா? அத முரளி வந்து நம்ம வந்து படிக்கணும். அப்படியே வாய் விட்டு படிக்கணும். அதன் பிறகு விவகாரங்கள நம்ம செய்யணும். அதற்கு இடையிடையில வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் சாங் இருக்குது. இது போல வந்து எந்த விதமான கர்ம கணக்குகளே நம்ம யாரிடம் உருவாக்கக்கூடாது. அது மணியாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. அதனால எந்த தப்பும், தவறுகளும் நடக்காம நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இந்த சங்கமயுக வாழ்க்கை. ஓய்வான வாழ்க்கை. சில பேர் வந்து படபடப்பா இருப்பாங்க லைஃப். சங்கமயுகத்துல வந்தாலுமே சரி, நான் அது சம்பாதிக்கணும், இது சம்பாதிக்கணும் அப்படி சொல்லி நெறைய அவங்களுக்கு வந்து அ ஆசைகள் இன்னும் பெருகிக் கொண்டே போகும். அதெல்லாம் வந்து வானப்பிற ஸ்டேஜ் இல்லன்னு தான் சொல்லணும். எனக்கு எப்ப இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை கிடைச்சோ, அன்னையிலிருந்து எல்லாத்தையும் நம்ம வந்து விடப்பட வேண்டும். அதுக்கு பேரு தான் வானப்பிற ஸ்டேஜ். எல்லாத்துலயும் ஆறாம இருக்கணும் எல்லாத்துலயுமே வந்து. ஒருவேள முரளி படிக்கலனா கூட ஈவினிங் முரளி படிச்சிட வேண்டும். அதுக்கு வந்து டென்ஷன் ஆகக்கூடாது. ஐயோ! நான் முரளி படிச்சுட்டேனே, நான் முரளி படிக்கலையே, நான் அமிர்த வேல தவறி விட்டேன் அப்படி சொல்லிட்டு படபடப்பா இருக்கக்கூடாது. சாந்தமா இருக்கணும் வந்து. நம்ம வந்து மனசா, வாச்சா, கர்மனா இது போல பாபா குடுக்கக்கூடிய அந்த சேவை வந்து நம்ம அழகா செய்யணும். உதாரணமா நம்ம வந்து வெளியில போயிட்டு வரோம்னு வச்சுக்க. வெளியில போயிட்டு காலையில சாப்பிடல, மதியம் வரோம் நம்ப. ஒரு 2 மணிக்கு வீட்டுக்கு வரோம்னா, வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வந்து போயிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பாடு செய்யக்கூடாது. கிச்சனுக்கு போகக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும் நமக்கு இது வந்து கால் வாஷ் பண்ணிட்டு, பாபா ரூமுக்கு போயிட்டு, "நன்றி பாபா, என்ன வெளிய கூட்டின்னு போயிட்டு, என்ன மீண்டும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றின்னு" சொல்லிட்டு, அப்புறமா குளிச்சுட்டு, திரும்பி வந்து கிச்சன்ல போயிட்டு சாப்பாடு சிம்பிளா, ரொம்ப வேணாம். படபடப்பா வேணாம். ரொம்ப அழகா சிம்பிளா சாப்பாடு செய்துவிட்டு, பாபாவுக்கு கொஞ்சம் சாப்பாடு போக வைக்கணும். அவருக்கு அந்த அன்பினுடைய கிரணங்கள குடுப்பாரு. அந்த சாப்பாடு சக்தி குடுப்பாரு. அப்புறமா எடுத்து சாப்பிடுங்க பாருங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஓய்வு நிலைன்னு சொல்லுவாங்க வந்து. ஆறாம இருக்கணும் வந்து. லௌகீகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிய போயிட்டு வந்தாங்கன்னா, குளிக்க கூட மாட்டாங்க. நேரா கிச்சன் போவாங்க வந்து. சாப்பாடு செய்வாங்க. கடவுளும் நினைக்க மாட்டாங்க. அதுக்கு சக்தியும் குடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. அதுல என்ன எனர்ஜி இருக்காது, சக்தி இருக்காது அந்த சாப்பாட்டுல. ஸோ இதுக்கு பேர் தான் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் செய்து நம்ம வந்து இந்த வாழ்க்கைய வந்து ஓய்வா இருக்கணும் அப்படியே வந்து. வேலை கிடைச்சதா வேலைக்கு போங்க. கர்ம யோகா பண்ணுங்க. ஒரு துணிய வந்து வீட்ல இருந்தாலும் சரி, மாத்தாஸ்ல இருந்தாலும் சரி, பிரதர், சிஸ்டர் யாராக இருந்தாலும் சரி, நம்ம துணி துவைக்குதோ, வீட்ட வந்து திரும்பி ஒரு தடவ அது நம்ம வந்து அ துடைச்சாலும் சரி, திரும்பி அத துடைக்கலாம் வந்து. பிஸியா இருக்கணும் வந்து. மைண்ட் வந்து அந்த ஜீன் போதுன்னு சொல்லுவாங்க வந்து. அந்த ஜீன் எப்படி வந்து சேவை குடுத்தாரு ராஜ், அதுபோல நம்ம வந்து மேல போறது, வர்றது, அந்த பரந்தாம ஸ்டேஜ் அனுபவம் செய்யணும். அசிரி ஸ்டேஜி, ஆத்ம ஸ்டேஜி, பரிச ஸ்டேஜி, ஜுவாலாமுகி ஸ்டேஜி, சத்தியுகத்து ஸ்டேஜி, இது போல ஒவ்வொரு நிலையும் நம்ம வந்து அனுபவம் செய்யணும் வந்து. அந்த ஓய்வு நிலையில இருந்து, அந்த இயற்கைக்கு சகாஷ் குடுக்குது, கடலுக்கு சகாஷ் குடுக்குது, இயற்கைக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆறாம ஓய்வா இருந்து, அந்த உயர்ந்த அந்த பரந்தாமத்துல இருக்கக்கூடிய சிவபாபா பக்கத்துல இருந்து, நம்ம எல்லாருக்கும் வந்து சகாஷ் குடுக்கணும். அவங்க கார்ல போறாங்க, நானும் கார்ல போறேன். அந்த ஸ்டேஜ்ல கொண்டு வரக்கூடாது. நமக்கு என்ன கிடைக்குதோ, அதனுடைய பலன வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பேரு தான் வந்து வானப்பிரஸ்த ஸ்டேஜ். அவங்க சென்டர் வச்சிருக்காங்க, நான் வைக்கல. என்னால நடத்த முடியல. அந்த மாரி ஸ்டேஜே வரக்கூடாது. என்னுடைய பாபா அந்த உயர்ந்த பொன்னுலகத்த உருவாக்கணும். என்னோட மனநிலை வந்து அப்படியே ஹையஸ்ட்டா இருக்கணும் வந்து. அதுக்கு பேரு தான் வானப்பிரஸ்த ஸ்டேஜ். எதுக்குமே நம்ம வந்து அவங்க இப்படி, இவங்க இப்படி 10 வருஷம், 40 வருஷம் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நாலேட்ஜ் கிடைச்சாலும் நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் கொண்டு வரணும். சுப பாவனை வைக்கணும் மத்த ஆத்மாக்களுக்கு. நான் கடவுள கண்டுபிடிச்சுட்டேன். மத்தவன் கண்டுபிடிக்கல. அந்த பெருமிதத்துல இருக்கணும். அதுக்கு பேரு தான் வானப்பிர ஸ்டேஜ். நம்முடைய மனநிலை எல்லாமே ஹையஸ்ட் உயர்ந்த நிலைய கொண்டு வரணும். இது போல இந்த சங்கமுகத்துல அந்த எப்படி சிவபாபா சொர்க்கத்த அவர் தான் உருவாக்குறாரு. எப்படி இருக்கிறாரு? ஓய்வு நிலையில தான் இருக்கிறாரு. வருவாரு ஞானத்த குடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அவ்வளவுதான். யார் மேலும் பற்று கிடையாது. அதுபோல நாம் வந்து இருக்க வேண்டும் இந்த சங்கமுகத்துல. வானப்பிர ஸ்டேஜ். நான் 84 பிறவி எடுத்துட்டேன்.
எனக்கு அடுத்த பிறவி நான் சத்தியக்கு போறேன். அந்த நிலை கொண்டு வரணும். இருக்குதா? சந்தோஷமா இருங்க. இல்லையா? சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் வானப்பெற ஸ்டேஜ். எதுக்கும் படபடப்பா ஆகக்கூடாது. முரளி படிக்கலையா? சாந்தமா இந்த பாபாட்ட சொல்லிட்டு மேரே பாபான்னு சொன்னா போதும். அவ்வளவுதான். பாபா குடுத்துருவாரு. அதுல எல்லாமே அடங்கி விடுது உங்களுக்கு. முழு ஞானமும் அடங்கி விடுது. மேரே பாபா சொன்னாலே சரி. சோ இது போல நம்ம சங்கமுகத்துல அந்த ஓய்வு நிலை நம்ம இங்கேயே அனுபவம் செய்யணும். சென்டருக்கு போக முடியல, மதுபன் போக முடியல, எல்லாத்தையும் பாபா வந்து இப்போ உட்கார்ந்த இடத்துல உனக்கு சக்தி குடுக்குறாரு. மதுபன் போனால் போகலாம் அவ்வளவுதான். காசு இருக்கா? தாம் தூம் செலவு செய்ய சொல்றாரு வந்து. வீடு கட்ட சொல்றாரு. பாபாவோட வீடு. ஹாஸ்பிட்டலுக்கு திறக்க சொல்றாரு வந்து. காசு இல்லையா? உட்கார்ந்து ஒரு இடத்துல வந்து என்ன நினைங்க? உனக்கு அவ்வளவு சம்பாதிப்பு உங்களுக்கு கிடைக்குது. ஒரு வார்த்தை முரளியினுடைய வார்த்தை படிக்கும் போதுல அவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்றார் வந்து. அப்போ ஒரு நிமிடத்துக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும்னா சங்கமத்துல எவ்வளவு நேரம் இருக்கு? 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு இருக்குது. அப்ப எவ்வளவு சம்பாதிக்கலாம் நம்ம வந்து நினைவு மூலமா? நிறைய சம்பாதிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து வானப்பிரத ஸ்டேஜ். இது போல தான் மட்டும் அனுபவிப்பது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் அந்த நிலையை உருவாக்கணும். வானப்பிரத ஸ்டேஜை உருவாக்கணும். அதுக்கு பார்த்தா மகாரதி. ஓகேங்களா? சோ இது போல நம்ம வந்து ஒவ்வொரு நம்முடைய உடல், மனம், பொருள் எல்லாத்தையுமே சரி வந்து அந்த நிலையை வந்து ஓய்வு நிலை கொடுக்கணும். ஒரு நாளைக்கு நம்முடைய இதயத்துக்கு வந்து சகாஷ் கொடுக்கணும். நம்முடைய நுரையீரலுக்கு சகாஷ் கொடுக்கணும். நம்முடைய உடம்புக்கு வந்து சகாஷ் கொடுக்கணும். இது போல மற்ற ஆத்மாக்களுக்கு வந்து நம்ம சகாஷ் கொடுப்பது ஒரு வானப்பிரத ஸ்டேஜ். அதான் உயர்ந்த இடம். மனநிலைன்னு சொல்லுவாங்க வந்து. சோ இது போல நம்ம வந்து இந்த சங்கமுகத்துல அந்த வானப்பிரத ஸ்டேஜ் உருவாக்கி மற்றவங்களை உருவாக்குவது தான் எப்படி பாபா எப்படி தனக்கு சமமா மாத்துறாரு. ஈக்குவல் டு ஃபாதர். எவ்வளவு அவர் வானப்பிரத ஸ்டேஜ்ல இருந்து எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு பாரு. அது போல நம்ம வந்து ஆறாம இருக்கலாம் வந்து. ஆனா வந்து நம்ம ஒரு அந்த வனவாசல இருக்கிறோம், காட்டுல இருக்கிறோம் நம்ம வந்து இப்ப. நம்ம வீடு இருந்தாலும் சரி, சிம்பிளா இருக்கணும். நம்ம மனநிலை வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கணும். அந்த காட்டுக்குள்ள ராமர் லட்சுமணன் எப்படி இருந்தாங்க? சிம்பிளா இருந்தாங்க. எது இருக்குதோ சாப்பிட்டு இருந்தாங்க வனவாசத்துல வந்து. ஆனா வெற்றி வாகை சூடுறதையா கடைசியில அவர் தான் வெற்றி வாகை சூடுனாரு. அது போலத்தான் நம்ம சிம்பிளாக இருந்து அஞ்ஞான ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து பாப்சமான வழி காட்டணும், மதுபன் வழி காமிக்கணும், ரெட்ரீட் சென்டர் வழி காமிக்கணும், ஈஸ்வரிய நியமங்களை சொல்லணும் அவங்களுக்கு. முரளினா என்ன? நம்முடைய அமிர்த வேலைன்னா என்ன? இது போல இருந்தோம்னா அவங்க எல்லாருக்கும் நமக்கு வந்து ஈஸ்வரிய படிப்பை வந்து மத்தவங்க சொல்லணும். இதுக்கு பேர் தான் வானப்பிரத ஸ்டேஜ். சோ இது போல இதை சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து. அதனால வந்து இந்த காட்டுல வனவாசத்தை அந்த நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற சங்கமகத்துல அந்த நிலையை நாம் கொண்டு வரலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். அற்புதமாக எல்லாரும் அழகாக பாபாவுடைய செய்தியை போட்டு பாபாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய வார்த்தைகள், மனதின் மூலமாக, கர்மத்தின் மூலமாக, முகத்தின் மூலமாக, இது போல பலவிதமான ரூபத்தில் பாபாவை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில கடைசியாக இந்த வாட்ஸ்அப் குரூப் சேவை தான் இருக்கும் போல இருக்குது. சோ நம்ம வந்து செய்யலாம் நல்லா அற்புதமாக. பாபா இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கின்றார்? நிறைய முரளி சொல்லியிருக்கின்றார். தலைப்பு வந்து வானப்பிரஸ்த நிலை. வானப்பிரஸ்த நிலை சொன்ன உடனே நாம வந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாபா எதுக்கு நமக்கு இப்படி சொல்றாரு? வானப்பிரஸ்த நிலை வந்து இப்ப இனிமேல் தான் அனுபவம் செய்யணும். இப்ப போய் வந்து வானப்பிரஸ்த நிலை கொண்டு வர சொல்றாரு வந்து. ஏதாவது காரணம் இருக்கும். காரணம் இல்லாத பாபா சொல்ல மாட்டாரு. சோ அந்த வகையில காலையில கூட நம்ம வந்து கேட்டிருந்தோம். வானப்பிரஸ்த நிலை அப்படி என்றால் என்ன? லௌகிகத்துல எப்படி இருக்கிறது? இங்க எப்படி அத நம்ம வந்து சங்கமுகத்துல நம்ம வந்து அத நம்ம அனுபவம் செய்யணும். வானப்பிரஸ்தம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாதாரண கிடையாது. பாபா சொல்றது வானப்பிரஸ்த. எது எது இருக்குதோ அப்படியே விடணும் இப்ப. நம்ம அது எதுவாக இருந்தாலும் சரி. நான் டாக்டர் படிச்சேன். பாபாட்ட வந்த பிறகு அது தொடர முடியலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு தான் ஆகணும் வந்து. வேற வழி கிடையாது. சோ அது போல